மார்க்கெட்டிங் இஸ் அன் ஆர்ட், அதே மாதிரி மார்க்கெட்டிங் இஸ் அ சயின்ஸ். மார்க்கெட்டிங்கை சந்தைப்படுத்துதலை ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம அணுகணும்னா எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும். அது லிசனிங் தான் வந்து மிகப்பெரிய செல்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் வந்து 80% லிசனிங், 20% டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள், அந்த பொருளுக்கு ஏற்ற சந்தை, இதை நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே நம்ம சறுக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் சந்தை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் நம்ம விழிப்புணர்வை கொடுக்கணும். B2Bக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா ஆன்லைனில் உட்காந்து நீங்கள் செய்கிறத விட ஆஃப்லைனில் இறங்கி போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். முதல்ல அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறீங்க. அவேர்னஸை க்ரியேட் பண்ணும்பொழுது உங்களை நோக்கி கொஞ்சம் பேர் வருவாங்க. உங்களை நோக்கி உங்கள்கிட்ட தங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். அவங்கள இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்க ஒரு பொருளை உங்கள்கிட்டருந்து வாங்குகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப வாங்கி உங்களுடைய நிரந்தர கஸ்டமராக மாறுறாங்க. இதுதான் இந்த டோட்டல் சிஸ்டம். இப்போ வீட்டிலிருந்தே எதெல்லாம் செலவு பண்ண முடியுமோ, இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், மெட்டா ஆட்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா கேம்பெயினாக இருக்கட்டும், அதெல்லாம் செலவு பண்ணணும். அப்போ தான் அந்த வீட்டிலிருந்தேன்றதை நம்மளால் செய்ய முடியும். பொருள் தேர்வு பொருளுக்கேற்ற சந்தை தேர்வா, சந்தைக்கேற்ற பொருள் தேர்வான்றது இருக்குது, ரைட்? இந்த பொருளையும் அந்த சந்தையவும் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரங்காலத்து பயிரான ஒரு மேரேஜை பண்ணி முடித்த மாதிரி. இன்றைக்கி ஜெயிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை ஜெயிச்சுக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த மீண்டும் மீண்டும் அவங்க விடாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால தான் ஜெயிக்க முடியுது. அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இங்கே என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விதை உங்கள் மனசில் வந்து விழலாம், வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம், இல்லை இப்படி ஒரு வியாபாரம் பண்ணலாம், இல்லை இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விதை உங்கள் மனசில் விழுவும். யாரோ ஒருத்தர் பேசினதில் ஏதோ ஒரு நொடியில் உங்களுக்கான ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வராங்க அப்படின்னா பெண்களாக இருக்காங்களான்னா இல்லை. பெண்கள் அவங்களுடைய ஆண்களுடைய துணையோடு, அவங்க வீட்டில் இருக்கவங்க துணையோடு வந்திருக்காங்க. சரி பாதியாக வந்து பெண்களும் ஆண்களும் அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி 2 பேருமே சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்கள் கூட்டமாக அப்படியே நிறைய பேர் பெண்கள் தனியாக கிளம்பி வந்துட்டாங்க. அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே அப்படியெல்லாம் இன்னும் இங்கே நடக்க ஆரம்பிக்கல. ஸோ அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களோட துணையோட சரி பாதியாக வந்து இன்றைக்கி வந்து இங்கே கலந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை எப்படி தொடங்கலாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில். இன்னும் நான் வந்து ஒருத்தவங்க என்னை மதியம் பார்த்தப்ப சொன்னாங்க, சார் நான் சேலத்துலேருந்து வரேன், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னாங்க. அம்மா இந்த ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் சுருக்க முடியுமா, இதுதான் ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க அதை சொல்ல தெரியலைங்க சார், அதுதான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஏதாச்சும் அப்படின்றதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் அந்த தொழில் முனைவோட முதல் படி. ஸோ என்னால் இயன்ற அளவு ஒரு தொழிலை தொடங்குறதுலேருந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது வரைக்குமான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பெண் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ஒரு வீட்டில் அவங்க யாரெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் அவங்களுடைய அப்பா அம்மா ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுடைய கணவரை ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுடைய குழந்தைகளை ஹேண்டில் பண்ணலாம். இது அவங்களுடைய உலகமாக இருக்குது இல்லையா? இப்போது பெண்கள் எப்படி ஒரு சிறந்த தொழில் முனைவராக ஆக முடியும் அப்படின்றதுக்கு இங்கேருந்தே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு உணவு சார்ந்த ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்லா சமைக்கிறோம் இல்லையா, நல்லா சமைப்போம். அதனால் உணவு சார்ந்த தொழில் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காகவே நமக்கு நல்லாவே வரும் நம்ம எல்லாருக்குமே பெண்களுக்கு. சரி, முதல்ல பொருள் செய்கிறதுக்கான சமையல்ன்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு வருது. ஃபஸ்ட்டு இதை டிக் பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெண் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு சாரீ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ அந்த பெண்ணால் அந்த வீட்டில் அவங்க நினச்சதை நடத்திட முடியுதா? என்ன ட்ராமா பண்ணாலும், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும், யார்கிட்ட போய் பேசணுன்றது முதற்கொண்டு ஒரு பெண்ணுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அவங்களுக்கு வேணுன்றதை அந்த வீட்டில் சாதிச்சுக்கிறதுக்கு இந்த விஷயமா அப்பாட்ட பேசினா தான் கரெக்டாக இருக்கும், இந்த விஷயமா பையன் மூலமாக கிளப்பி விடலாம், இந்த விஷயமா நம்ம கணவர்கிட்ட நேரடியாக சொல்லலாம் இல்லையா? எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே.
ஸோ ஒரு பெண்ணை விட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு யுக்தியை வகுக்கிற ஒரு ஆளாக இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் வகுக்கிற அதே யுக்திகள் தான். வீட்டில் மறைமுகமாக யார் ஆட்சி அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அவங்க நினைக்கிறத நடத்துகிற அளவுக்கான ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. அப்போது அவங்களால முக்கியமான ஒரு விஷயம் சமைக்க தெரியுது, ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண தெரியும் வீட்டில். ஸோ இது 2 பேசிக்கான ஒரு கேரக்டர்ஸ் போதும் ஒரு பெண் வந்து ஒரு பெரிய லெவலில் சமூகத்தில் வந்து ஜெயிச்சிடணும். ஒன்று எங்கே அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா, வீட்டில் செய்கிற அதே யுக்திகளை, வீட்டில் காட்டுற அதே ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க வந்து வெளியில் காட்டுறதுக்கு சில இடங்களில் தயக்கங்கள் இருக்குது, சில இடங்களில் சரியான முறையில் அவங்களால பண்ண முடியல, அவ்வளோதான். தொழில் முனைவராக ஆகணும், ஒரு பெண் தொழில் முனைவர் ஆகணுன்றது ஒரு ஆண் தொழில் முனைவர் ஆகிறோட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி. நெக்ஸ்ட். ரைட். ஸோ இதில் வந்து நம்ம வடிவேல் காமெடியில் வர மாதிரி இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? இங்கே தூக்கியாச்சு, நல்ல மீன்களை தூக்கியாச்சு அப்படின்ற மாதிரி இந்த மொத்த டைட்டில்லையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? தேங்க்ஸ்க்கா. வீட்டில் இருந்தேன்றாங்கய்யா. பரவாயில்லையே, நல்லவங்களாக இருக்காங்க, எங்கேயும் அலையெல்லாம் சொல்லலை, வீட்டிலேருந்தே செய்யலாமே. அதுவும் 2.0 அப்படின்னா இவங்க 1.0 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ 2.0க்கு நம்மளெல்லாம் கூப்பிட்றாங்க. அப்போது எல்லாரையும் இங்கே நோக்கி உந்தி தள்ளிய ஒரு வார்த்தை எது? வீட்டிலிருந்தே. சாத்தியமா? சாத்தியம்னா கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, உங்கள் பாசிட்டிவ்னஸை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக சாத்தியம். ஆனால் வீட்டிலிருந்தே ஒரு தொழில் துவங்குவது, வருமானம் ஈட்டுறது சாத்தியம். வீட்டிலே இருந்துகிட்டே அதை வளர்ச்சி அடைகிறதோ, ஒரு பெருசாக போகிறதோ, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிறதோ, அதுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தோட அடுத்த படியில் நம்ம வந்து போகணும். வீட்டிலிருந்தே செய்கிறது கண்டிப்பாக சாத்தியம். சரி, என்னென்ன எல்லாம் சார் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உணவுப் பொருட்கள் பண்ணலாம். உணவுப் பொருட்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ரெடி டு குக். இப்போ எதெல்லாம் ரெடி டு குக்? ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சாம்பார் பொடியா? சாம்பார் பொடி, மசாலா பொடி, தோசை மிக்ஸு, இதெல்லாம் வந்து ரெடி டு குக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வகைகள் ரெடி டு ஈட். அதுக்கு என்ன சொல்லலாம்? மில்லட் லட்டு. இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களை மில்லட் லட்டாலேயே நிறச்சி அடித்து, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டால்லையும் போனீங்கன்னா மில்லட் லட்டு சாப்பிட்டு தான் போகணும். மில்லட்டில் லட்டூஸ் தவிர நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று தான் இங்கே என்னுடைய நோக்கம் தவிர மில்லட் லட்டுவை வந்து குறை சொல்கிறதெல்லாம் இல்லை. மில்லட் லட்டூஸ் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மில்லட் லட்டுன்றது ஒரு ரெடி டு ஈட் இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்து ஒரு ரெடி டு குக் பண்ணலாம், இல்லை ரெடி டு ஈட் பண்ணலாம். உணவுப் பொருள் அப்படின்னு பண்ணலாம். சரி, உணவுப் பொருள் பண்ணல சார், வேறு என்ன பண்ணலான்னா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ், சோப்பு, ஷாம்பு, அது மாதிரி நிறைய பண்ணுறாங்களா? ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணலாம். பூஜா ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஹெர்பலில் வந்து பூஜா ஐட்டம், பஞ்சகாவிய, விளக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. வேறு என்ன பண்ணலாம்? ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணலாம். ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ் பண்ணலாம். இந்த கோகனட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வீட்டில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு உணவுப் பொருள் இல்லைனா காஸ்மெட்டிக்ஸ். இது நிறைய பேர் பண்ணுறாங்க, இதை நோக்கி நம்ம போகலாம். நெக்ஸ்ட். ஓகே, ஒரு பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, பொருளை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு பொருள் நல்லா வருது, நீங்கள் செய்கிறீங்க, நல்லா பிடிச்சிருக்குன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே, இந்த பொருளுக்கும் சந்தைக்கும் இடையில் இருக்கிற ஒரு விஷயம், சந்தைக்கு எல்லாராலையும் எடுத்துகிட்டு போக முடிகிறதில்ல, சந்தையில் எல்லாராலையுமே ஜெயிக்க முடிகிறதில்ல. அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஒரு சிக்கல் உருவாகுது. பொருள்லாம் வந்துடுச்சு சார், எல்லாருமே சூப்பர்னு சொல்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, இல்லை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம், மார்க்கெட்டிங் ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது எப்படி ஒரு கலையாக இருக்கோ அதே நேரத்தில் அது ஒரு அறிவியல். மார்க்கெட்டிங் இஸ் அன் ஆர்ட், அதே மாதிரி மார்க்கெட்டிங் இஸ் அ சயின்ஸ். இப்போ கலை வந்து நிறைய பேருக்கு வந்து பாட வராது, நிறைய பேருக்கு வரைய வராது, ஓகேங்களா, நிறைய பேருக்கு அழகாக எழுத வராது. அப்போ கலை வந்து பரப்புலே வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்ஸ் அப்படி கிடையாது, யார் வேணாலும் கற்றுக்கிட்டோம்னா ஒரே மாதிரி செய்ய முடியும். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ எ சயின்ஸ், அது ஒரு அறிவியல். மார்க்கெட்டிங்கை சந்தைப்படுத்துதலில் ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம அணுகணும்னா எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும். அது எப்படி அறிவியல் பூர்வமாக அணுகலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன்.
ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி ஒரு சேல்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறது. இந்த சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம், சிஸ்டம்னா அதுவே எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம். ஒரு வாடிக்கையாளர் உள்ள வர்றதுலேருந்து வாடிக்கையாளரை தொடர்ந்து நம்மள்ட்ட வாங்குறது வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு இதுக்கு பேர், அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து சேல்ஸ் சிஸ்டம். அதை பற்றி தான் என்னுடைய அறிமுக உரையில் ஷார்ட்டாக நான் வந்து பேசியிருந்தேன். ஒவ்வொரு பொருளுக்கும், உங்களுடைய பொருளுக்கு இந்த சேல்ஸ் சிஸ்டத்தை எப்படி சார் உருவாக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு டெவலப்பிங் இந்த சேல்ஸ் ஃபனல் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் பேஸை நம்ம போய் ரீச் பண்ணி அவங்கள்லேருந்து வேணுன்றவங்க அடுத்த கட்டத்துக்கு உள்ளர வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கடைசியில் வாங்கிறதுக்கு பேர் தான் ஒரு சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபனல் அப்படின்றதுக்கு தமிழில் என்னன்னு கேட்டால் அது புனல் அப்படின்னு சொன்னிச்சு கூகுளில். கரெக்டான இது தெரியல எனக்கு. அது வந்து நிறைய வாடிக்கையாளர்களை சென்றடைந்து அதிலிருந்து உங்களுக்கான வாடிக்கையாளர்களை அடைகிறது தான் அந்த ஃபனல் அப்படின்றது. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவேர்னஸ். ஓகே, அவேர்னஸ் அப்படின்றது என்ன? இப்போ உங்கள் பொருளை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற பொருள் சூப்பரான பொருள், இதை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? சூப்பரான பொருள்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ என்னென்னலாம் அதுக்கு வழிகள் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் சொல்லலான்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ லக்கிலி வந்து ஒரு சில பேருக்கு இன்ஸ்டாகிராமில் கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களோட போடுற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி, குவாலிட்டியை பேஸ் பண்ணி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு, நான் வந்து இன்குபேஷன் ஃபோரமில் இருக்கேன், எங்கள் இன்குபேஷன் ஃபோரமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நிறைய பேர் போடுற இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை 3 நாள் கழிச்சா இருந்தாலும் லைக் பண்ணுற ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன். ஓகே, முக்கால்வாசி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, முக்கால்வாசி ஃபேஸ்புக் போஸ்ட்டு பெருசாக நோட்டீஸ் பண்ணப்படாமலே போயிடுது இல்லையா? அவேர்னஸ் வந்து நம்மளால் மக்கள்கிட்ட கொடுக்க முடியல. அப்போது உங்கள் பொருளை பற்றி தெரியாமல் எப்படி ஒருத்தவங்க வந்து வாங்குவாங்க? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? இந்த சேல்ஸ் ஃபனல் உருவாக்குறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவேர்னஸ் கொடுக்கணுன்றது. இல்லைனா தமிழில் தெளிவாக சொல்லணும்னா உங்கள் பொருளை பற்றிய இல்லை உங்கள் சேவையை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு போய் கொடுக்கணும். கரெக்டுங்களா? உங்கள் சேவையை பற்றின விழிப்புணர்வை கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ எவ்வளோ ஸ்டால்ஸ் இருந்ததுங்க? ஓகே, எவ்வளோ ஸ்டால்ஸ்? எல்லாருமே ஸ்டால்ஸ் பார்த்துட்டிங்களா? இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க யாராச்சும் சொல்லுங்கள், இதை இந்த ஸ்டாலில் இதை விற்றாங்க அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்டால் சொல்லுங்கள். ஒரு ஸ்டால் பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்டாலில், அது எந்த ஸ்டால்லாம் வேணாம் சார், ஒரு ஸ்டாலில் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். எதை பேஸ் பண்ணி? முருங்கை இலை பொடி பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராடக்ட். முருங்கை இலை பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்களா? அப்புறம் தேன் இருந்தது. தேன் ஓகே. அப்புறமா பொடி, அதான் பருப்பு பொடி, உளுந்தங்கஞ்சி, அந்த மாதிரி மிக்ஸு இருந்தது, வெரைட்டிஸ். அப்புறமா இந்த நர்சரி பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, கிழங்கு வகைகள். அப்புறம் பாரம்பரிய நெல், அந்த ஐயா வந்திருந்தாங்களா, துளசிதாஸ் ஐயா. ஓகே, தேங்க்யூ. அவங்களோட இப்போது இங்கே வந்து ஸ்டால் போட்டு பண்ணுறதுன்றது ஒரு விழிப்புணர்வு ஆக்டிவிட்டியா? ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி. உங்கள் பொருளுக்கான விழிப்புணர்வை எங்கே போய் கொடுக்கணும்? பொது இடத்துலனா நம்ம பார்க்கில் போய் நின்று கொடுத்துடலாமா? சரி, என்னுடைய பொருளுக்கான விழிப்புணர்வு அதிகம் நான் எங்கள் ஊரில் வந்து மணிக்குண்டில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அங்கே போய் மைக் வச்சு பேச முடியுமா? சரி, அக்கா சொல்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என் வீட்டை சுற்றி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் சுற்றி உள்ள கடைகளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி உள்ள கடைகளுக்கும் கொடுத்துட்டீங்க, அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நீங்கள் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சத்து மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருளுக்கான விழிப்புணர்வை எங்கே போய் கொடுப்பீங்க? ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கலாமா? எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்களா மேடம்? டாக்டர் விட மாட்டாங்க. ஓகே, கர்ப்பிணி பெண்களுக்கான ப்ராடக்டை எங்கே போய் கொடுப்பீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்களுடைய ஃபோட்டோவை போடுறீங்க. ஓகே, அந்த ஃபோட்டோவை போட்டு இவங்களுக்கான ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு
இது கர்ப்பிணி பெண்களுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு ஃபோட்டோ இல்லாமல் போடுறீங்க. எது எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபோட்டோவோட போடணும். நீங்கள் ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் விழிப்புணர்வு கொடுக்கலாம். நீங்கள் எல்லாருமே எந்த டேமுக்கு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கீங்க? வீட்டிலிருந்தே. அப்போ வீட்டிலிருந்தே அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? சமூக ஊடகங்கள் வழியாக தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போது மெட்டா ஆட்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஆடு மூலமாகவும் நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஆனால் அதில் ஃபோக்கஸ் யாரை கொடுக்கணும்? அந்த பொருளுக்கான சந்தை யாரோ அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சத்து மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க, யாருக்கு கொடுப்பீங்க? உங்களுடைய மெட்டா ஆட்ஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேயோ இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லேயோ யாருக்கு கொடுப்பீங்க? ஃபோக்கஸ்டாக கொடுப்பீங்களா, இல்லை மொட்டையாக தஞ்சாவூர், கோயம்புத்தூர், கும்பகோணம் இப்படி கொடுப்பீங்களா? ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறீங்க. ஹெல்த் மிக்ஸுக்கு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ கொடுக்குறீங்க, இல்லை ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா குழந்தைங்களுக்கு போகுமா, பேரண்ட்ஸ்க்கு போகுமா? அப்போது நியூலி பார்ன் ஆர் பசங்க வச்சுருக்கிறவங்க, அப்போ அந்த ஃபோட்டோவில் நீங்கள் குழந்தைங்களுடைய ஃபோட்டோ போட்டு குழந்தைங்களுக்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ விழிப்புணர்வு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருக்கிறது நிறைய பணம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது டைமும் நம்மளுடைய உழைப்பும் மட்டும்தான். இதை வச்சு தான் நம்ம தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். சரிங்களா? அப்போது நான் போய் விழிப்புணர்வு கொடுக்குற இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நான் உலகம் எங்கே எல்லாத்துக்கும் போய் சொல்கிறது பெட்டரா, இல்லை என்னுடைய சந்தை யாரோ அவங்களுக்கு மட்டும் சொல்கிறது பெட்டரா? அப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் சந்தை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் நம்ம விழிப்புணர்வை கொடுக்கணும். ஓகே, நீங்கள் ஜென்ரலாக போய் ஊரெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட். அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ மெட்டா ஆட்லேயோ போகும்பொழுது இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கேட்டகரிஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ விழிப்புணர்வு ரைட். இப்போ நீங்கள் வந்து B2B ஒயிட் லேபிளிங் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமா? ஒயிட் லேபிளிங்னால் நம்ம பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறது. இப்போ எந்த கடை வேணாலும் வாங்கி வைக்கலாம். இப்போ ஒயிட் லேபிளிங்க்கு நீங்கள் ஒரு B2B ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க, ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறீங்கன்னா ஆன்லைனில் கொடுத்தா ஓகே ஆகுமா? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ABC மால்ட்டு பண்ணுறீங்க, இல்லை ஒரு கேரட் மால்ட்டு பண்ணுறீங்க, இல்லை ஒரு பீட்ரூட் மால்ட்டு பண்ணுறீங்க. இதை வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டீ கடைகளுக்கு கொடுத்து அவங்க போட்டு கொடுக்கணுன்னு விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நடக்குது, ஒரு 2-3 இடங்களில் டீ கடைகளில் பண்ணுறாங்க. இந்த டிவைன் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியோட ABC மால்ட்டை வந்து ஒரு இண்டிவிஜுவல் வாடிக்கையாளர் வந்து கேஸாக வாங்கியிருக்காரு. 2 கேஸ் 3 கேஸ் இப்படி தான் ஆர்டரே போடுவார். இவங்க என்னடான்னு போய் பார்த்தா அவருடைய டீ கடையில் வச்சு ABC மால்ட்டை சேல் பண்ணிகிட்ருக்கார். இன்றைக்கி அந்த நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீ கடைகளுக்குன்னே சாஷே பேக்கெட் போட்டுட்டாங்க. டீ கடைகளுக்கு கொடுத்து இது பண்ணுறதுன்னு. ஒரு காலத்தில் சமகான் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கடைகளுக்கு கொடுத்தாங்க. முதல்ல மருந்து கடையில் இருந்தது அந்த சமகான், கடைசியில் பார்த்திங்கன்னா டீ கடைக்கு போயிடுச்சு. ஏன்னா டீ கடையில் தான் வந்து கோல்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை வாங்கி யூஸ் பண்ணுற ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் வந்தது. ஸோ நீங்கள் B2Bக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா ஆன்லைனில் உட்காந்து நீங்கள் செய்கிறத விட ஆஃப்லைனில் இறங்கி போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இப்போ எங்களுடைய உறுப்பினர் ஒருத்தவங்க வந்து நிறைய பொருட்கள் பண்ணுறாங்க. அவங்க வந்து B2Bக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று ஆன்லைனில் பே பண்ணி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000 rupees பே பண்ணி 5 நாள் ரன் பண்ணாங்க. 10,000 20,000 செலவு பண்ணி. செந்தில் சார் அந்த வீடியோ போட முடியுமா? உங்கள் ப்ராடக்ட்ஸை எங்கே மேனுஃபேக்சர் பண்ணணும், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குங்களா? அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான் நாங்கள் டைனி டாட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் இஸ் அ ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். சென்னையில் ஆல்மோஸ்ட் 7+ இயர்ஸாக இந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். ஏகப்பட்ட கம்பெனிக்கு ஒயிட் லேபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட ஓன் ஃபெசிலிட்டியில் க்ளீன் லேபிள் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க மேஜர் பிராண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். டைனி டாட் ஃபுட்ஸ் கம்பெனியில் ABC மால்ட், ராகி மால்ட், பருத்தி பால் மிக்ஸ், மில்லட் பேஸ்டு ஹெல்த் மிக்ஸ்னு பல ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வரோம். இந்த கம்பெனி FSSAI சென்ட்ரல் லைசன்ஸ் சர்டிஃபைட். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி குவாலிட்டியாகவும் ஹைஜீனிக்காகவும் ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணிட்டு வரோம். டைனி டாட் ஃபுட்ஸ் கம்பெனியில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு மியூஸ்லி, ஓட்ஸு, நட்ஸு, நியூட்ரி பார், ரெடி டு ஈட், ரெடி டு குக்குன்னு இந்த கேட்டகரியில் 20+ ப்ராடக்ட்ஸை ஒரே ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற எல்லா ப்ராடக்டோட குவாலிட்டிக்கும் நாங்கள் பொறுப்பு. உங்கள் ப்ராடக்ட்டை க்ளீன் லேபிளாக மேனுஃபேக்சர் பண்ணி உடனே மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு வீடியோ, இது என்ன வீடியோன்னு நினைக்கிறீங்க? இதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
அவேர்னஸ் வீடியோ, விழிப்புணர்வு, நாங்கள் இது மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், இங்கே இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ், இவ்வளோ வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே லைசன்ஸ் இருக்குது, இங்கே குவாலிட்டி இருக்குது, இவ்வளவு ப்ராடக்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் இப்படி ஒரு வீடியோவை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் அந்த அவேர்னஸ் மேக்கிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொருளை உங்கள் கட்டத்துக்கு அடுத்தது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த விழிப்புணர்வை நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான வீடியோ எடுத்து, இந்த வீடியோ வந்து ஒரு சும்மா ஃபோனில் எடுத்த மாதிரி தெரியுதா, நல்ல குவாலிட்டியாக இருக்குங்களா, ஒரு நல்ல குவாலிட்டி வீடியோ ஒரு 10 நாள் வந்து அவங்க செலவு பண்ணி மெட்டா ஆட்ஸில் போட்டாங்க. ஏகப்பட்ட என்கொயரிஸ். ஓகேங்களா? இப்போ பின்னாடி வாங்கலாம், இந்த ஃபனலுக்கு வாங்க. ஓகே, இப்போ இந்த அவேர்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வருதுன்னா, செகண்ட் உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிக்கும். இது இன்ட்ராக்ஷன் ஸ்டேஜ். ஓகே, இது மேபி என்ன சொல்கிறது, ஒரு பேச்சு இல்லை, இது ஒரு சயின்ஸ் அப்படின்றதெல்லாம் மேபி கொஞ்சம் போராக இருக்கலாம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சவங்க அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்ட்ராக்ஷன். உங்களை நோக்கி கால்ஸ் வரும், இல்லை உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி ஸ்டால்ஸில் வந்து அவேர்னஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும், நேருக்கு நேராக உங்கள்கிட்ட அதை பற்றி கேட்பாங்க இல்லையா, உங்கள் பொருளை பற்றி கேட்பாங்க. இப்போ நிறைய ஸ்டால்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நின்னோனையே வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்? நிறைய ஸ்டால்ஸில் அப்படி தான் நடக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, லிசனிங் தான் வந்து மிகப்பெரிய செல்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் வந்து 80% லிசனிங், 20% டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கஸ்டமரை நீங்கள் லிசனே பண்ணாமல் வந்து நின்னோன்னே, இந்த ஆர்ஜே பாலாஜி ஒரு படத்தில் வரம் கேட்டோன்னா சொல்லுவார் பாருங்கள், வரிசையாக அந்த மாதிரி ப்ராடக்டை பற்றி ஒப்பிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவை அப்படின்றத கேட்டு அவங்களுக்கு நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். இந்த இன்ட்ராக்ஷனில் அது ஃபோன்லையாக இருக்கட்டும், இப்போ வந்து ஆடில் அவங்க ஆடு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபோன் வருது, ஃபோனில் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. பட் இங்கே எப்படி நேர்லேயே நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் கஸ்டமரோட பேசுகிறீங்க. இந்த இன்ட்ராக்ஷனுக்கு அடுத்த ஸ்டெப்பு ப்ரிஃபரன்ஸ். அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கணும், அவங்கள நம்மளோட பொருளை வாங்க வைக்கணும் இல்லையா. அப்போ இன்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கொடுக்கணும், இல்லைன்னா சொல்லணும். ரைட்டா? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, சரி, ராகி மால்ட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ராகி மால்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ராகி மால்ட் இல்லைனா வந்து ரா பனானா பவுடர் அப்படின்னு வச்சுப்போம். ரா பனானா பவுடர்னால் வாழைக்காய் பொடி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நார்மலாக பனானாவில் எந்த சத்து அதிகமாக இருக்குங்க? வாழையில் எந்த சத்து அதிகமாக இருக்கும்? பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்களா? ரைட். வாழைக்காயிலிருந்து வாழைப்பழமாக மாறும் பொழுது பொட்டாசியம் சத்து அதிகமாகும். வாழைக்காயாக இருக்கும் பொழுது அதில் ஜிங்க்கும் அதில் வந்து சேர்ந்து இருக்கும். சரிங்களா? ஜிங்க் வந்து மூளை வளர்ச்சிக்கு வந்து நேரடியாக ஒரு இம்பேக்டாக கொடுக்குது. அப்போது வாழைப்பழ பொடியை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட கஸ்டமராக கேட்குறாங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அவங்க உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே நீங்கள் பண்ணணும். இந்த ட்ரஸ்ட்டு 2 விதமாக உருவாகலாம். ஒன்று, நீங்கள் சொல்கிற அந்த பொருளோட ஃபியூச்சர்னால் உருவாகலாம். ஓ அப்படியா, இந்த மாதிரி ஒரு நீங்கள் பேசும் பொழுதே உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்கா இல்லையா, நீங்கள் சும்மா பேசுகிறீங்களா இல்லை விஷயத்தோடு பேசுகிறீங்களான்றத அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவாளியான ஆடியன்ஸ் தான், கஸ்டமர்ஸ் தான் இங்கே இருக்க எல்லாருமே. அப்போ பேசும் பொழுது இன்ட்ராக்ஷன், செகண்ட் ஸ்டெப்பு இன்ட்ராக்ஷன் வரும் பொழுது, ஒன்று இந்த மாதிரி பெரிய லெவலில் ஆட்ஸ் போட்டு நீங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கான ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா 10 kgsக்கு 1 kg ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பல்கில் நான் சொல்கிறேன். இப்போ இதுவே இந்த ரீட்டெயிலில் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்கன்னா இந்த அங்கே ஒரு சின்ன சாம்பிள் பேக் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, அவங்கள்ட்ட விற்கிறதுக்கு அவசரப்படாதீங்க, டெஸ்பரேட்டாக இருக்காதீங்க. நம்ம ஸ்டாலில் ஒருத்தர் சிக்கிட்டாரு, ஐயோ இவர் பாட்டு மூவ் ஆகிட போகிறாரு, இவர்கிட்ட வித்துறணுமேன்னு நினைக்காதீங்க. ஆர் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி டோன்ட் பி டெஸ்பரேட், ரொம்ப கம்பல்லிங்காக விற்றே ஆகணும்னா நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி நினச்சாலும் அதை காட்டிக்காதீங்க. ரைட்டுங்களா? பயம் இல்லாமல் காட்டிக்கிறது தான் ஒரு வீரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான்
என் மைண்டுக்குள்ளே எனக்கு தெரியும், நான் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து காலையிலேருந்து ஒன்றுமே விற்கலை, மத்தியானம் இப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்து நின்றுருக்காரு, அவர்கிட்ட விற்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? அதெல்லாம் உள்ளே மறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கெத்தா உங்கள் ப்ராடக்ட்டு சூப்பரு அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா கஸ்டமர் உங்களை பிலீவ் பண்ணணும். இது வந்து என்ன சொல்கிறது, இது யாரையும் ஏமாத்துகிற ஒரு விஷயம் இல்லை, இது பாடி லாங்குவேஜ் சம்மந்தம். ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்றது உங்கள் பாடி லாங்குவேஜிலேருந்து வரும். ஓகே, இன்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது அங்கே என்ன உருவாகணும்னா, நம்பர் 1 அவர் உங்களோட என்கேஜ் பண்ணணும். ஓகே, இந்த கம்பெனி ப்ராடக்டை வாங்கலான்ற ஒரு ஆசை வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவருக்கு நம்ம சொல்லணும். அந்த சொல்கிற விஷயம் உங்கள் பொருளுடைய குவாலிட்டியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பொருளுடைய டேஸ்ட்டு தான், செகண்ட் உங்கள் பொருளுடைய குவாலிட்டி, 3வது நீங்கள் உற்பத்தி செய்கிற முறைகள், 4வது உங்களுடைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாலில் போனால் இன்றைக்கி இங்கே வாங்குறவங்களுக்கு இங்கே வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்கேஜ் பண்ணுற மெத்தட் அப்படி. இன்னொரு ஸ்டாலில் வந்து அந்த பாலை வந்து அப்படியே சில்டு மில்காக வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க உங்களை என்கேஜ் பண்ணுற மெத்தட் அப்படி. ஸோ நீங்கள் கால் பண்ணாலும் சரி, ஒரு சோஷியல் மீடியா போஸ்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லீட்ஸுன்னு வரும் இல்லைங்களா, அந்த லீட்ஸோடு நீங்கள் எப்படி என்கேஜ் பண்ணுறீங்கன்றது 2வது ஸ்டெப். இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட வாங்குகிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாமரத்தில் பூக்கள் பூத்துருக்கதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மாமரத்தில் இருக்க பூ அத்தனை பூவுமே வந்து மாங்காய் ஆகிட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமரம் தாங்காது. சரியா? ஸோ உங்கள்கிட்ட வர அவேர்னஸ்ஸு, உங்கள் ஸ்டாலுக்கு வர அத்தனை பேரும் இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணுற அத்தனை பேருமே உங்கள் கஸ்டமர் ஆகிடுவாங்கன்னா கண்டிப்பாக ஆக மாட்டாங்க, ஆகணும்னு அவசியமும் கிடையாது. சரியா? அதனால் அதில் வருத்தப்படாதீங்க. அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ரைட், அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்னு சொல்லுவோம். இவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் போய் வந்து பஸ்ஸு ஃபுல்லாக வந்து நான் வந்து விசிட்டிங் கார்டு கொடுப்பேன், அதெல்லாம் வந்து தைரியத்தோட உச்சக்கட்டம்னு நான் சொல்லுவேன். நான் என்னோடய ப்ராடக்டை போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொடுத்து நியாயமாக பேசுகிறதுக்கே நான் இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு யோசிக்கிறேன்? அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அவர் எதாவது திட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படி. ஸோ அப்போ சூப்பர் மார்க்கெட் யார்? உங்களுடைய கஸ்டமர். நீங்கள் நேராக போய் ப்ராடக்டை பற்றி அவர்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட ஒரு ஆஃபர் சொல்லி என்கேஜ் பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க, தென் அங்கே ப்ரிஃபரன்ஸில் வைக்கிறீங்க. ஸோ அவேர்னஸ், இன்ட்ராக்ஷன், தென் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? அவங்க ஒரு என்கேஜ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கன்வர்ஷன்னா என்ன? அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்டை வாங்கினா தான் கன்வர்ஷன். அந்த பேச்சாக இல்லாமல் என்ன ஆகிடுது, ஒரு சேலாக மாறிடுது, கன்வர்ஷன் ஆகிடுது. தென் லாயல்ட்டினா என்ன அர்த்தம்? கன்வர்ஷன்னா வாங்கிட்டாங்க, அப்புறம் என்ன லாயல்ட்டி? திரும்ப திரும்ப வாங்குறாங்க, திரும்ப வாங்க வைக்கிறது. இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் வந்து இந்த மாதம் வந்து ஒரு 500 கஸ்டமர் வாங்குறாங்க, இல்லை 100 கஸ்டமர் வாங்குறாங்க, அடுத்த மாதம் 100 கஸ்டமர் வாங்குறாங்க, அதுக்கு அடுத்த மாதம் 100 கஸ்டமர் வாங்குறாங்க. அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியா? இந்த மாதம் 100, அடுத்த மாதம் 100, அடுத்த மாதமும் 100, நான் தான் மெயின்டைன் பண்ணுறேனே. எப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனினா, அந்த 100 கஸ்டமரில் அட்லீஸ்ட் ஒரு 50 கஸ்டமராச்சும் ரிப்பீட் கஸ்டமராக இருக்கணும். ரைட்டுங்களா? கஸ்டமர்னு இங்கிலீஷில் ஒரு நேம் வச்சுருக்காங்க, அதோட சூப்பரான பேர் நம்ம தமிழில் வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா? வாடிக்கையாளர். வாடிக்கையாளர்னா என்ற வாங்குறவர் இல்லை, வாடிக்கையாளர். யார் வாடிக்கையாளர்? சாரி, வாடிக்கையாக வாங்குறவர் தான் வாடிக்கையாளர். புரியுதுங்களா? வாடிக்கையாளர்ன்றது யார்? நீங்கள் கொடுக்குறவர். பொருளை கொடுக்குறவராக இல்லாமல் நீங்கள் விற்பனையாளராக மாறணும். எப்போ விற்பனையாளராக மாறுவீங்கன்னா, அவருடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு பொருளை, நீங்கள் 5 பொருள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கஸ்டமருடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறவர் இல்லை, நீங்கள் விற்பனையாளர். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிவர், அவ்வளோதான். அதே மாதிரி திரும்ப உங்கள் பொருளை வாங்குறாங்கன்னா, ரைட், நீங்கள் ஒரு வாடிக்கையாளரை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதான் லாயல்னு சொல்கிறது. ஸோ இதுதான் சார் ஒரு ஃபனல். முதல்ல அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறீங்க. அவேர்னஸை க்ரியேட் பண்ணும்பொழுது உங்களை நோக்கி கொஞ்சம் பேர் வருவாங்க. உங்களை நோக்கி உங்கள்கிட்ட தங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். அவங்கள இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்க ஒரு பொருளை உங்கள்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? திரும்ப வாங்கி உங்களுடைய நிரந்தர கஸ்டமராக மாறுறாங்க. இதுதான் இந்த டோட்டல் சிஸ்டம், ரைட்? நெக்ஸ்ட்,
இப்போது இவங்க வந்து என்ன பொருள் பண்ணுறாங்க, இப்போ இந்த ஸ்டால் யாராச்சும் பார்த்தீங்களா? என்ன அதில் யூனிக்னஸ் என்ன இருந்தது? பனை ஓலை பெட்டியில் அவங்களுடைய ப்ராடக்டை வச்சுருந்தாங்களா? கண்மையையும் இதே வந்து பனை ஓலை பெட்டியில் வச்சுருக்காங்க. சரியா? ரைட். அதுதான் யூனிக்னஸா? அவங்க பொருளில் என்ன யூனிக்னஸ்? கெமிக்கல் இல்லாமல் கருசாலை அதிலிருந்து ஒரு கண்மை பண்ணுறாங்க. ஸோ கெமிக்கல் இல்லாத ஒரு கண்மை. சரியா? இப்போ இதுதான் ப்ராடக்ட்டுங்க. ஓகே, ரெடியாக எல்லாருமே? இந்த தான் ப்ராடக்ட்டு. இதுக்கு நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். ரைட். இது யார்கிட்ட சார் அவேர்னஸ் கொடுக்கலாம்? கண்மைன்னு முடிவாயிடுச்சு. அப்போ இதோட மார்க்கெட் யார்? நெக்ஸ்ட் வாங்க. கண்மை வைக்கிறது யார்? பெண்கள் தானே, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ கண்மை வைக்கிறது பெண்கள். சரி, இதில் நான் எங்கே போய் சார் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது? யார்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது? இதில் எல்லார்ட்டையுமே க்ரியேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஒன்றும் தப்பு இல்லையே. கடைசியாக வந்து குழந்தையும் போட்டிருக்கேன். யார்கிட்ட க்ரியேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்? யாரை நோக்கி இந்த ப்ராடக்டை நம்ம கொண்டு போய் செலுத்தினோம்னா விற்கும்? சில்ட்ரன்ஸ். ஏன்? குழந்தைகள்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். சரிங்களா? இப்போ பார்த்து பார்த்து கண்ணுக்கு மை பூசிக்கக்கூடிய பெரியவங்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. பட் ஓப்பனாக நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிட முடியுங்களா? குழந்தைக்கு போய் கெமிக்கல் கண்மையை வைக்கிறியான்னு கேள்வி கேட்டோம்னா பொஸ்ன்னு ஆகிடுச்சா? ரைட். இப்போ இன்சூரன்ஸ் எப்படி சேல் பண்ணுறாங்க? நாளைக்கு நீ இருப்பியான்னு கேட்குறாங்களா? அப்படின்னு கேட்டோன்னே நமக்கு ஒரு பயம் வந்துடுது இல்லை? அதே மாதிரி தான் குழந்தைக்கு ஒரு கெமிக்கல் கண்மையை விட பெஸ்ட் இந்த கண்மையை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போது உங்களோட விளம்பரங்களில் உங்களோட இதில் எல்லாமே என்ன வரணும்? குழந்தைகளுக்கான கண்மை, குழந்தைகளுக்கான கரிசாலை கண்மை அப்படின்றத வரணும். நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறீங்களா? என்ன gift வாங்கிட்டு போகிறீங்க? கெமிக்கல் கண்மையா கரிசாலை கண்மையா? ஒரு கேள்வி கேளுங்க. ஆனால் கேள்வி கேட்டால் மட்டும் பத்தாது. அதை நீட்டாக ஒரு நல்ல பேக்கில் போடணும். ரைட். ஒரு கிஃப்டாக அதை கொடுக்குற அளவுக்கு நம்ம அதை மாற்றணும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி அங்கே போய் பார்த்தீங்க, அங்கே ஆனால் தெரியல. இங்கே நம்ம பேசும் பொழுது தான் குழந்தைகளுக்கு இந்த கண்மையை பண்ணலான்ற ஒரு விழிப்புணர்வை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதை ஒரு முறை க்ரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு விட்டுட்டா போதுமா? பல இடங்களில் திரும்ப திரும்ப பேசணும், இன்ஃப்ளூயன்சர் மூலமாக பேசணும். இது எத்தனை பேரை கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியுமோ? ரைட்டுங்களா? நம்மளாம் என்ன இது வீட்டிலிருந்தே அந்த கேட்டகரி தானே நம்ம. இப்போ வீட்டிலிருந்தே எதெல்லாம் செலவு பண்ண முடியுமோ, இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், மெட்டா ஆட்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா கேம்பெயினாக இருக்கட்டும், அதெல்லாம் செலவு பண்ணணும். அப்போ தான் அந்த வீட்டிலிருந்தேன்றதை நம்மளால் செய்ய முடியும். அந்த விழிப்புணர்வு என்ன ஆகிடுது? அடுத்த கட்ட கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்டை அவங்களுக்கு கொண்டு வந்து அது ஒரு சேல் கன்வர்ஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். ரைட். இதை தான் சொன்னேன். ஸ்டெப் 1, விழிப்புணர்வு எங்கே ஏற்படுத்துவீங்க? சரிங்களா? இப்போது உங்கள் ஊர்லேயே வந்து சில்ட்ரன்ஸுக்கான பொருட்கள் விற்கிற ஒரு கடை இருக்குதுன்னு வைங்களேன். ஹாஸ்பிட்டலில் தான் போய் நீங்கள் விற்க முடியாது இல்லையா? ஹாஸ்பிட்டல்ஸில் விற்க முடியாது. ஆனால் எல்லா துணிக்கடையிலையும் சில்ட்ரன்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ராடக்ட் விற்கிற கடைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடையில் நம்மளால் வைக்க முடியுமா? அந்த கடையில் போய் ஒரு அவேர்னஸ் ப்ரௌஷர் கொடுக்க முடியுமா? அங்கே வைக்கிறதுல நமக்கு என்ன ஒரே ஒரு சிரமம் என்ன? அவங்களுக்கு மார்ஜின்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மார்ஜின்ஸை நீங்கள் கொடுத்து அந்த கடையில் நீங்கள் வைக்கலாம். ஓகே. ஸோ எங்கே நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறீங்கன்னா, ஒரு எல்இடி டிவி உங்களால் வச்சு பண்ணுற அளவுக்கு ஒரு வசதி இருக்குன்னா, இந்த குழந்தைகள் gift வாங்குகிற இடத்துல குழந்தை பிறந்தோன்னே குழந்தைய பார்க்க போகிற அத்தனை பேரும் போய் என்ன வாங்கிட்டு போகிறோம்? அந்த கம்பெனி பேரை சொல்ல வேணாம், அந்த கம்பெனியோட gift கிட் ஒன்று வாங்கிட்டு போகிறோமா இல்லையா? பவுடர் பூசுகிற அளவுக்கு அது நான் இன்னும் பூசுவாங்கலாம், பூச மாட்டாங்களா, பவுடர் டப்பா ஒன்று, வைப்ஸ் ஒன்று, இது எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போகிறோமா? அந்த இடத்துல நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இந்த பொருளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பொருளை எடுத்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். இந்த பொருளை குழந்தைகளுக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. இதை நான் எங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன்? ஓகே. எப்படி ஏற்படுத்துகிறேன்? பக்கத்தில் ஒரு கிட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த கிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி சார் இயற்கை சார், இது சார் எப்படி வேணாலும் வாங்கிட்டு போங்க, அப்படியெல்லாம் நம்ம கஸ்டமரை குறைவாக நினைக்கக்கூடாது. அதை கிஃப்டாக கொடுக்குறோம்னா அது அழகாக கிஃப்டான ஒரு பேக்கிங்கில் நம்ம கொடுக்கணும். நீங்கள் பனை ஓலை பெட்டிலே பண்ணுங்கள், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனாக அது இருக்கணும். ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய படிநிலைகள். ஃபஸ்ட்டு திங்,
ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறது. அதாவது 7 ஸ்டெப்பு நான் போட்டிருக்கேனா? ஆமாம், 7 ஸ்டெப்பு நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் சறுக்கிறது எந்த ஸ்டெப்லன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே, இல்லைன்னா 2வது ஸ்டெப்பில். இந்த 2 ஸ்டெப்பை தாண்டிட்டாங்கன்னா வேறு எங்கேயுமே சறுக்க முடியாது, வந்துட முடியும். ஒரு பொருள், அந்த பொருளுக்கு ஏற்ற சந்தை, இதை நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே நம்ம சறுக்க வாய்ப்பில்லை. நீங்கள் வெளியில் இருக்கிற எத்தனை பேர்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, இல்லை இங்கே தொழில் முனைவராக ஒரு ப்ராடக்ட் செஞ்சு உட்காந்துருக்க எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்கள், உங்கள் பொருளுக்கான மார்க்கெட் யாருன்னா எல்லோரும் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உணவுப் பொருள் விற்கிற ஆள் எல்லோரும் தான் சார், சார் நீங்கள் சாப்பிட்லாம், அவங்க சாப்பிட்லாம், அப்படி ஒரு பொருளே இந்த உலகத்தில் கிடையாதுங்க. பொருள்லாம் இருக்குது, அப்படி நம்ம சொல்லி விற்பனை செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போயிட்டாங்க. நீங்கள் எச்சியை வந்து எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு அனுப்பி விடுங்க, உங்கள் எச்சிக்கு தகுந்த மாதிரி உணவை தயாரித்து கொடுக்குறேன்னு கம்பெனிஸ் வந்துருச்சு இன்றைக்கி. ஓகேங்களா? அதெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போயிட்டாங்க. நீங்கள் ஒரு பூங்கார் அரிசி, இதை யாருக்கு கொடுப்பீங்க? பூங்கார் அரிசி சார்ந்த உணவுப் பொருட்கள் யாருக்கு கொடுப்பீங்க? பெண்களுக்கா? இப்போ பெண்களில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, யாரை கொடுப்பீங்க? ப்ரெக்னென்ட் லேடிஸ் கொடுப்பீங்களா? டாக்டர் யாருக்கு கரெக்டாக கொடுக்கலாம் பூங்காரை? ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்பேனில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ டீன்லேருந்தே ஓகே, கண்டிப்பாக. அப்போது டீன்லேருந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ டீன்லேருந்து 35 வயசு வரைக்கும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்டுங்களா? அட்லீஸ்ட் ஒரு 30 வயசு வரைக்கும் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ டீனுக்கு நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? 30 வயசுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? டீனை எங்கே போய் பார்ப்பீங்க? 30 வயசை எங்கே போய் பார்ப்பீங்க? எல்லாமே வேறு வேறு இடங்கள் தான் இல்லைங்களா? இப்போ விழிப்புணர்வு ஒரே இடத்துல எப்படி கொடுக்க முடியும்? இப்போ டீனுக்கு நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு ஒரு செய்தி சொல்கிறீங்கன்னா, அந்த பாட்டில் பேக்கில் ஒரு கொடுக்குறீங்கன்னா, இதே நீங்கள் 30 வயசு ஆஃபீஸ் போகிற அவங்களுக்கு நம்ம அந்த கம்யூனிகேஷனை கொடுக்க முடியுமா? இப்போ பூங்கார் அரிசி பெண்களுக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. பூங்கார் புட்டு மிக்ஸு இல்லை பூங்கார் சத்து மாவு அப்படின்னா அது யாருக்கு அப்படின்ற அதையும் சேர்த்து யோசிங்க. சார் பெண்களுக்கே தான் சார், இந்த மார்க்கெட்டை மிஸ் பண்ண முடியுமா, இந்த மார்க்கெட்டை மிஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சார் என்னுடைய பூங்கார் சத்து மிக்ஸ் ஒன்லி டீனேஜ் மக்களுக்கு மட்டும்தான் சார், 13 வயசுலேருந்து 18 வயசு இவங்களுக்கு தான் சார் நான் பண்ணுறேன். அப்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கம்யூனிகேஷன் நீங்கள் கொடுக்க போய் நின்று செய்யக்கூடிய மார்க்கெட் எல்லாமே ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக ஆகிடுதுங்க. ஓகேங்களா? ஸோ பொருள் தேர்வு, சந்தை தேர்வுன்னு 2 ஸ்டெப் சொன்னாலே அங்கே போயிடுங்க. பொருள் தேர்வு, சந்தை தேர்வு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் தேர்வு, பொருட்கள் தேர்வு இல்லை, ரைட்? இப்போ வந்து ஒரு 35 ப்ராடக்ட் பண்ணுறேன், 50 ப்ராடக்ட் பண்ணுறேன், 150 ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். நான் அதை வந்து குறையே சொல்லலை, ப்ராடக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸாக ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு உங்கள் கம்பெனின்ற இதோட இன்ஜினாக அந்த பொருளை முன்னாடி நிறுத்திடுங்க. இப்போ காலையிலேருந்து நிறைய பேர் பேசுனாங்களா? இப்போ சுஜாதா மேடம்னு ஒருத்தவங்க பேசுனாங்களா? அவங்க என்ன பேசுனாங்க? முருங்கை பேசுனாங்களா சார்? சரி. ராஜேஷ் கிச்சன் ஒருத்தவங்க பேசுனாங்களா? ராஜேஷ் கிச்சன் பேசுனாங்களா? என்ன ப்ராடக்ட் பேசுனாங்க? சத்துமாவை மட்டும்தான் பேசுனாங்களா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு அது சொன்னாங்க. இப்போது ஒரு அடையாளமாக ஒரு கம்பெனிக்கு எது ஆகுது? சாமுண்டீஸ்வரின்னு ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க? மைக்ரோ கிரெயின்ஸ். சிம்பிள். அவங்க மைக்ரோ கிரெயின்ஸ், இவங்க முருங்கை. ஓகே. ஆனால் ராஜேஷ் கிச்சன் நிறைய ப்ராடக்ட். ராஜேஷ் கிச்சனோட அடையாளம் வந்து நிறைய ப்ராடக்ட் இல்லை. ராஜேஷ் கிச்சனோட அடையாளம் யூடியூப் வழியாக சேல் பண்ணுறாங்க. ஒரு யூடியூபர், அவங்களோட அடையாளம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம்னு ஒன்று இருக்குது. அப்போது உங்கள் அடையாளத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. நான் வந்து ஒரு பூங்கார் அரிசி கம்பெனியா, நான் வந்து ஒரு ஆம்லா ஜூஸ் கம்பெனியா, நான் என்ன கம்பெனி? நீங்கள் கஸ்டமர்கிட்ட ரொம்ப குழப்பமே இல்லாமல் போய் நிற்கணும். நான் ஒரு ஸ்டாலில் சொல்லிட்டு வந்தேன், 6 ப்ராடக்ட் இருந்தது, 6ம் 6 விதம், 6 பேருக்கு கொடுக்கறது. இப்போ அந்த ஸ்டாலை கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமர் அவங்கள மனசில் ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சிரமம், ரைட்? பொருள் தேர்வு, பொருளுக்கேற்ற சந்தை தேர்வா, சந்தைக்கேற்ற பொருள் தேர்வான்றது இருக்குது, ரைட்? இந்த பொருளையும் அந்த சந்தையவும் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1000 காலத்து பயிரான ஒரு மேரேஜை பண்ணி முடித்த மாதிரி 100 ஆண்டுக்கு அந்த பொருளும் சந்தையும் சந்தோஷமாக இருப்பாங்க.
ஓகே, அங்கே மிஸ்ஃபிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள் சந்தை வேறையாக இருந்தது அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒன்று நீங்கள் சந்தையை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சத்து மாவு வந்து சராசரி விலை 600 700 இருக்குமா ஒரு கிலோ? இப்போ நான் வந்து 1500 ஒரு சத்து மாவு விற்கிறேன், சரிங்களா? இதை வந்து நான் ஏதோ ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் போய் விற்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் எனக்கு இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் நான் போய் விற்கிறேன். 1500 சத்து மாவு எங்கே விற்கும்னு நினைக்கிறீங்க? நான் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸாக கம்மின்லாம் சொல்ல, ப்ரைஸ் சென்சிட்டிவ் அப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய விற்குமா இல்லை குவார்ட்டர்ஸில் விற்குமா? இப்போ நீங்கள் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் சார், நீங்கள் தானே சொன்னீங்க, நான் பாட்டு பாருங்கள் இந்த குவார்ட்டர்ஸில் டெய்லி போய் நான் வச்சு விற்றுட்ருக்கேன், வாங்கவே மாட்டுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்கக்கூடாது. விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்ற ரெலவெண்ட்டாக கரெக்டான மார்க்கெட்டில் போய் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ 1500 பொருளுடைய சந்தை எது? விற்க முடியாதுன்னா இங்கே எதுவுமே கிடையாது. 1500 விற்க முடியாது சார் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? எந்த விலைக்கு வேணாலும் பொருளை விற்கலாம், ஆனால் சந்தை தான் வேறு மாறுபடும். ஸோ அந்த பொருளுக்கேற்ற அந்த சந்தையை தேர்வு செய்கிறீங்க. அந்த சந்தையில் என்ன கம்யூனிகேஷன் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1500 அப்பார்ட்மெண்ட்டு ப்ரீமியம் கஸ்டமர் வாங்கிடுவாங்க அப்படி நினச்சி நீங்கள் போனீங்கன்னா சாரி, அங்கேயுமே அவங்க ஒரு வேல்யூ எதிர்பார்ப்பாங்க. சென்னையில் சரவணா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? சரவணா ஸ்டோர் பயங்கர சீப்பாக இருக்கும், தெரியும் இல்லையா? அங்கே வாங்குகிற முக்கால்வாசி பேர் மேல்தட்டு மக்கள் தான். கூட எடுத்துகிட்டு லைனில் பில்லிங்கில் நின்றுட்டு இருக்கிறது எல்லாம் யார்? நம்ம ஆளுங்க தான், மேல்தட்டு மக்கள் தான். ரைட், மேல்தட்டு மக்கள்ன்றதுக்காக காசை தூக்கி வீசுகிற ஆட்கள், வேல்யூ பார்ப்பாங்க அவங்க. அப்போது அவங்களுக்கு நான் என்ன கம்யூனிகேட் பண்ண போகிறேன்? ஓகே சார், உங்கள் குழந்த உங்களோட பொண்ணு டீனில் இருக்காங்க சார், இவங்களுக்கு இந்த பூங்கார் சத்து மிக்ஸ் கொடுங்க. மத்தியானம் ஒருத்தர் அவர் ஒய்ஃபே ஃபோட்டோ போட்டிருந்தார். அதாவது கஸ்தூரி மஞ்சள் எங்கேயோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துல வாங்கி அதில் பவுடர் போட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ, 10 டேஸ்க்கு அப்புறம் அவங்க நல்ல பிரைட்னஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனியல் மூலமாகவோ இல்லை இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு வந்து இது ஒரு வேல்யூ அப்படின்ற மூலம் வேல்யூ சொல்லி அங்கே கம்யூனிகேஷன் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அந்த பொருளுக்கு ஏற்றவாறு, அந்த சந்தைக்கு ஏற்றவாறு அந்த கம்யூனிகேஷனை தேர்வு செய்யணும். 3வது. 4வது, கம்யூனிகேஷனை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் எந்த ஊடகத்தில் நான் பண்ண போகிறேன்? ஆஃப்லைனில் பண்ண போகிறேன்னா ஆன்லைனில் பண்ண போகிறேன்னா? ஓகே, இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டின்றது டோட்டலி ஆஃப்லைன் இல்லைங்களா? ஆஃப்லைனில் நீங்கள் போய் பண்ணுறீங்க. இப்போ வீட்டிலிருந்தே திரும்ப நான் ஞாபகப்படுத்திக்கணும், வீட்டில் அப்போ நான் வந்து எதில் பண்ணணும்? ஆன்லைனில் தான் பண்ணணும். அப்போ ஆன்லைனில் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், சூப்பராக வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இன்ஃப்ளூயன்ஸர்லாம் கூப்பிடாமல் என்னோட 300 பேர் இருக்கக்கூடிய அந்த பேஜ்லேயே நான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கேன் 1 வருஷம் அப்படின்னா எப்படி? விழிப்புணர்வு வருமா? வீடியோ சூப்பராக இருக்குது, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உங்களோட பேஜில் தான் போடுறீங்க. அப்போது அங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போகணும். ஒரு இன்ஃப்ளூயன்சரோ வாட்டெவர், இன்ஃப்ளூயன்ஸர்ன்றதில் வேறு எது வேணாலும் நீங்கள் போகலாம். ஒரு குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நேரடியாக விற்கணுன்ற இல்லை, குழந்தைகளுக்கான ஒரு காம்படிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்பான்சராக கூட ஆகலாம். நீங்களே காம்படிஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஊடகத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க? 4வது ஸ்டெப்பு, எந்த ஊடகத்தில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறீங்க? அடுத்தது விழிப்புணர்வு யுக்தி. ஸோ அவேர்னஸ் கேம்பெயின் நான் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து விழிப்புணர்வு யுக்தின்றது எதை மீன் பண்ணுறோம்னா, நேரடியாக பொருளை பற்றி ஃபியூச்சர்ஸை சொல்கிறீங்களா, இல்லை உங்கள் கம்பெனி இவ்வளோ பெருசு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப புராதனமாக கடை வச்சுருந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து அடுத்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? ஸோ அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கான ஒரு யுக்தியை நம்ம தேர்வு செய்கிறோம். ப்ராஸ்பெக்ட் அப்படின்றதுக்கு தமிழில் சாத்தியமான வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுவுமே கூகுளில் தான் பார்த்தேன், வேறு எதுவும் நேம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ப்ராஸ்பெக்ட்னால் வாங்கக்கூடிய ஆளுக்கு பேர் ப்ராஸ்பெக்ட். நாங்கள் வந்து சேல்ஸ் டைமில் 3 ப்ராஸ்பெக்ட் வச்சுருப்போம். கோல்டு, வார்ம், ஹாட் 3 ப்ராஸ்பெக்ட் இருக்கும். கோல்டு ப்ராஸ்பெக்ட்னால் எப்போ ஃபோன் பண்ணாலும் 1 மாதம் 2 மாதம் சொல்லுவார். ஓகே, வார்ம் ப்ராஸ்பெக்ட்னால் ஒரு 10 நாள் 15 நாளில் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவார். ஹாட் அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸில் வாங்குகிறாங்க அப்படின்றது ஹாட் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய வேலையெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் விழிப்புணர்வை க்ரியேட் பண்ணி இந்த ப்ராஸ்பெக்டை உருவாக்குறது தான் உங்களுடைய வேலையை தவிர விற்பனைன்றது உங்கள் பொருளோட பை ப்ராடக்ட்.
சார் நான் டெய்லி போய் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, விற்காது. விழிப்புணர்வு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், தலைகீழ நின்று ட்ரை பண்ணுங்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட அதான் சொன்னேன், நம்மள்ட்ட இருக்கக்கூடியது டைம் அண்ட் எனர்ஜி மட்டும்தான், பெருசாக பணம் கிடையாது. மினிமமாக நான் ஆர்கானிக்காக ஒரு பணத்தை செலவு பண்ணி விழிப்புணர்வை எப்படி நான் கொடுக்குறேன். ஸோ விழிப்புணர்வு கொடுக்குறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. விழிப்புணர்வு கொடுத்தோன்னா அவங்க வர்றாங்க இல்லையா, வரும்பொழுது அவங்களோட பேசுகிறது, இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, அதுவும் யார் கையில் இருக்குது? அதுவும் என் கையில் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் வர்றாரு ஃபோன் கடைக்கு, ரைட்டா, ஃபோனை மாற்றணும்னு சொல்கிறாரு. கடைக்காரோ அப்படியா சார், என்ன ஃபோன் வச்சுருந்தீங்க? நோக்கியா வச்சுருந்தேன். என்னாச்சு? உடஞ்சி போச்சு. ஓகே சார், இந்தாங்க இந்த ஃபோனை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இன்னொரு ஃபோனை காட்டுறாரு. இப்போது இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா வல்லுநர்கள், அப்படியா சார் ஃபோன் உடஞ்சி போச்சா, எப்படி சார் உடஞ்சி போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் இது மாதிரி காலையில் போனேன் சார், இங்கே விழுந்தது ஓ சாரி சார் இதே இருக்குது, அதே மாதிரி ஒரு ஃபோன் கொடுக்க, ஒரு 2 டயலாக் தான் எக்ஸ்ட்ரா பேசுகிறீங்க இங்கே. ஆனால் அந்த கஸ்டமர் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குன்னு நீங்கள் காட்டுறீங்களா, ஒரு எம்பத்தி. இப்போது உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை அவருக்கு வரும். சிம்பிள், இதுதான். அவரை என்கேஜ் பண்ணுறதுல எம்பத்தியோட, அதான் சொல்ல, நீங்கள் டெஸ்பரேட்டாக விற்கணுன்ற டெஸ்பரேட்னஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா நம்ம நார்மலாக நல்ல ஹியூமன் பீயிங்காக அங்கே வந்து கொடுக்க முடியும். சேல்ஸுன்றது இட்ஸ் நாட் அ சேல்ஸ், ஒரு நல்ல பொருளை அவர் கொடுக்குற ஒரு சர்வீஸாக தான் அதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ சாத்தியமான வாடிக்கையாளர் உள்ளே வந்துட்டாங்க, ப்ராஸ்பெக்டை அவங்கள வாடிக்கையாளராக மாற்றுறதுக்கு அங்கே ஒரு யுக்தி, ஒரு ஆஃபரோ, ஒரு 1+1 இல்லை ஒரு சாம்பிள் ஃப்ரீயோ, எதே ஒன்று அந்த கஸ்டமர் வந்து எதிர்பார்க்குறாங்க, அந்த கஸ்டமரை உள்ளர கொண்டு வரதுக்காக. அடுத்தது வாங்கியவரை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாடிக்கையாளரை இல்லை, வாங்கியவரை வாடிக்கையாளராகவே வச்சிருக்கிறதுக்கு ஒரு யுக்தி. அது வந்து ரெஃபரன்ஸாக இருக்கலாம், ரைட்? ரெஃபரன்ஸாக மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போலோ மெடிக்கல்ஸில் வந்து ஒரு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் புது தொழில் முனைவோர்கள் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் சூப்பராக பண்ணுறவங்களையும் பார்க்குறேன். அவங்கள்ட்ட ரெகுலராக வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அந்த படத்தில் வர மாதிரி பொருளை கொடுக்குறேன், வேறு என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. அதாவது மாதம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வருமானம் பார்க்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் கூட என்ன சார் பண்ணீங்க உங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமருக்குன்னு கேட்டால், பொருளை தான் சார் கொடுக்குறேன், வேறு என்ன கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே, அதையும் தாண்டி ஏதாச்சும் அவங்க உங்களோட தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதாச்சும் கொடுக்க முடியும்னா தயவு செய்து அதை கொடுங்க. யாரையுமே ஈஸியாக நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட அவங்க வந்து திரும்ப திரும்ப வாங்குறாங்க அப்படின்றதுனால அவங்கள ஈஸியாக நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு வேல்யூ, நீங்கள் அவங்கள வேல்யூ பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஓகே, அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்க்கு நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு உணவுப் பொருள். இப்போ நான் சொன்ன மாதிரி பூங்காரில் 2 ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, 2வது ப்ராடக்ட், 2லேயும் அந்த பொசிஷனிங், சந்தை தேர்வு யார் கரெக்டாக செஞ்சுருக்காங்க, இல்லை யார் செஞ்சுருக்கா? தானியாஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, M60ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, 2மே புட்டு மிக்ஸ் தான். ஆனால் யார் சந்தையை சொல்கிறா? தானியாஸில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நிறைமாத பெண்களின் நிகரில்லா வலிமைக்கு. அப்போது அவங்க மேடம் சொன்னாங்க, ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்க ஆள், இந்த கம்பெனி என்ன எடுத்துக்கிறாங்க, ஒன்லி நிறைமாத கர்ப்பிணிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்க. அப்போது இவங்களோட பொருள் தேர்வு என்ன? பூங்கார் புட்டு மிக்ஸு. சந்தை தேர்வு என்ன? நிறைமாத கர்ப்பிணிகள். புரியுதுங்களா? பட் அவங்க ஜென்ரலைஸ்டாக போயிடுறாங்க, யாருக்கு வேணாலும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிடுறாங்க. ஸோ பொருளையும் சந்தையவும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். சந்தையில் அவங்க நிறைமாத கர்ப்பிணிகள் பெண்கள் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஓகே, இப்போது இந்த விற்பனை ஃபனலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு, அவேர்னஸ் கொடுக்கறது, தென் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண வைக்கிறது, ஒரு ஆசையை தூண்டுறது, அப்புறம் செயல், ஆக்ஷன்னு சொல்லுவோம். செயல்ன்றது தான் வாங்கிறது. ஓகே, அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட் க்ரியேஷன், டிசையர், ஆக்ஷன். இந்த 4ல் எது முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நிறுவனமாக நீங்கள் சூப்பராக ஜெயிக்கணும்னா எந்த ஸ்டெப்பு முக்கியம்? ஆக்ஷனும் இருக்கணும், டிசையரும் இருக்கணும். இல்லை, மாற்றி சொல்ல, டிசையரும் இருக்கணும், ஆக்ஷனும் இருக்கணும். ஸோ அவேர்னஸ் இருக்கணும். உள்ளே வந்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் நீங்கள் அவேர்னஸை க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னே நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இந்த பாருங்கள் சார், இதான் சார் ப்ராடக்ட்டு, நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி? அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க?
ஏதோ ஒரு ஆஃபர் வச்சுருக்கீங்களா, இல்லை பேக்கிங் பயங்கரமாக வச்சுருக்கீங்களா, பேக்கேஜிங்கு, இல்லை குவாலிட்டி வச்சுருக்கீங்களா, இல்லை டேஸ்ட் வச்சுருக்கீங்களா, உடனே ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் இம்பார்ட்டண்ட்டு. இதில் அந்த என்கேஜ் டாக்டிக்ஸ் அப்படின்னு சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு புள்ளியிலையும் என்கேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் வேறையாக இருந்துகிட்டே இருக்கு. அவேர்னஸில் வேறு டாக்டிக்ஸ், வேறு யுக்திகள் கடைபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் க்ரியேஷன் வேறு யுக்திகள், வாங்குகிற டயத்தில் வேறு யுக்திகள். புரியுதுங்களா? அவரை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறேனா, விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறேனான்றதில் எதை நம்ம அண்டர்லைன் பண்ணணுங்க? தொடர்ந்துன்றதை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஓகே. தொடர்ந்துன்னா எப்படி? மழை அடித்தாலும் தொடர்ந்து, வெயில் அடித்தாலும் தொடர்ந்து, கஸ்டமர் இருந்தாலும் தொடர்ந்து, இல்லைனாலும் தொடர்ந்து, வந்தாலும் தொடர்ந்து, வரலனாலும் தொடர்ந்து, வாங்கினாலும் தொடர்ந்து, வாங்கலைனாலும் தொடர்ந்து, தொடர்ந்து மீண்டும் 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 வந்து ஒரு ஆள் ஒருத்தர் நிற்கிறான்னா அவனுடைய மன வலிமையை பார்த்து அந்த பொருள் போகும். ஆனால் தவறான சந்தையில் மட்டும் போய் நின்றக்கூடாது. 1500 பொருளை தூக்கிட்டு குவார்ட்டர்ஸில் நான் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்துன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அங்கே மட்டும் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அப்போ அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை சரி பண்ணிவிட்டு தொடர்ந்து பண்ணுங்கள். தென் மீண்டும் மீண்டும் அதை செய்கிறேன்னா, தேவையான இடத்துல நான் கரெக்டாக அதை போய் செய்கிறேன்னா, விசாரணை அழைப்பை வந்து விற்பனையாக மாற்றுறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேனா, ஃபோன் பண்ணணும், சூப்பர் வாங்க உங்களுக்கு ஒரு 3 ஆஃபர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, மீண்டும் வாங்குவதற்கு ஒரு சூழல். ரைட். இப்போ உங்களோட ஸ்டாலில் வாங்கிட்டாங்க, திரும்ப வாங்கினோம்னா எங்கே வாங்குறது? அப்போ ஒரு ஆன்லைனோ வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களா? என்ன சலுகைகள் நான் கொடுக்குறேன், என்னோடய வாடிக்கையாளருக்கு என்ன சலுகை கொடுக்குறேன், அந்த சாத்தியமான வாடிக்கையாளரை என்னை நோக்கி கொண்டு வரதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன். அடுத்தது தான் முக்கியமான ஸ்டெப்பு. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கை சரியாக ஒர்க் ஆகலைன்னா அதை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்கிறேன். சார் ஒர்க் ஆகலை, நீங்கள் தான் தொடர்ந்து ஏதோ மூச்சு விடாமல் பேசுனீங்க, அதனால் தொடர்ந்து 1 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லாதீங்க. ஓகே. சில நேரம் நம்மளோட முயற்சிகள் ஃபெயில் ஆகலாம், அப்போ மாற்றணும் அது. நெக்ஸ்ட், மீண்டும் மீண்டுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாவா இல்லையா? மீண்டும் மீண்டும் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சரி, இன்றைக்கி காலையில் பேசின 8 பேரும் அஷ்டலட்சுமிகள்னு ஒரு ஐயா பேர் அழகாக வச்சாங்க. அஷ்டலட்சுமிகளும் சரி, இன்றைக்கி ஜெயிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை ஜெயிச்சுக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த மீண்டும் மீண்டும் அவங்க விடாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால தான் ஜெயிக்க முடியுது. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஏன்னா நான் வந்து சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு 15லேருந்து 20 சிறு குறு பெண் தொழில் முனைவோர்களை நான் என்னுடைய அலுவலகத்தில் சந்திக்கிறேன். சரிங்களா? அதனால் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். பொருளை செஞ்சுட்டு சார் சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக போகுதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே எல்லாம் வாங்குகிறாங்க. அப்போ அது சூப்பராக போகுதுன்றது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடுது. ஓகே. ப்ராடக்ட் செமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சார், ஆனால் விற்க மாட்டேங்குது. எல்லோரும் செய்கிற ஒரு தவறு என்னென்னா, நீங்கள் மீண்டும் அந்த சந்தையில் போய் நிற்க மாட்டீங்க, மீண்டும் அந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்ய மாட்டீங்க, உறக்க செய்ய மாட்டீங்க. ஓகேயா? இன்னும் வீட்டிலிருந்தே செய்யணும் அப்படின்னா அந்த வடிவேல் காமெடியாக திரும்ப எல்லாரையும் அப்ரெண்டிஸ்க்கு செலவு இல்லாமல் வேலைக்கு வச்சுக்கலாமாடா, அப்போ எல்லாரையும் அப்ரெண்டிஸாகவே வச்சுக்கலான்ற மாதிரி வீட்டிலிருந்தே செய்யலாம் அப்படின்னா அப்படி ஃப்ரீயெல்லாம் வச்சுக்க முடியாது. அதற்கேற்ற விஷயங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், செலவு பண்ணணும். ஸோ இந்த ஒரு விளம்பரம் நம்ம ஞாபகம் இருக்குன்னா ஏன் ஞாபகம் இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் ஞாபகம் இருக்குது இந்த விளம்பரம்? ஓகே, இது எங்களை 80s கிட்ஸ்ன்றீங்களா நீங்கள்? இந்த விளம்பரம் யாராருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது கை தூக்குங்க. அப்பா நம்மளால் நிறைய இருக்கீங்க. ஏன் ஞாபகம் இருக்கு? அதை அவன் மீண்டும் மீண்டும் போட்டான். ஐபிஎல் வந்துச்சுன்னா போட்டான், எதில் வேணால் போட்டான், திரும்ப திரும்ப போட்டான். டாகு எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணோம். ஏன்? அந்த நெட்வொர்க்குடைய ஸ்ட்ரென்த்தை சொல்கிறதுக்காக. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கேருந்து எதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ எதை எடுத்துகிட்டு போகலையோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கரெக்டான இடத்துல போய் செய்யுங்க. ஓகே. ஸோ இதை திரும்ப நான் போட்டதுக்கான ரீசன் என்னென்னா, இதில் ஒரு கணிசமான நபர்களை எனக்கு தெரியும், ஒரு 4 பேர் எனக்கு தெரியும். ஈன்ற பொழுதின் பெரித ஓக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்ற மாதிரி காலையில் அவார்டு வாங்கினதில் ஒரு பெரும்பாலானவர் வந்து நம்மளுடைய
இன்குபேஷன் ஃபோரத்தில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நான் பார்க்கும் பொழுது இந்த வெற்றிக்கான சூத்திரம் ஒரு டிப்ஸ் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப முயற்சி செய்தல் தான். இன்றைக்கி காலையில் பேசின சாமுண்டீஸ்வரி அவர்களை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டத்தில் நான் அங்கே நின்னேன்னா ஓரமாக போய் நின்றுவாங்க, பேச மாட்டாங்க. ஓகே, பேசுகிறதே வந்து கூச்சப்பட்டு பேசுவாங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப அவங்க ஒரு விஷயம் செய்யும் பொழுது இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. நான் வந்து இன்றைக்கும் இருந்த ஏதாச்சும் பின்னாடி பின்னாடி தான் கவனித்தா நல்லா அழகாக பேசினாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஓகே, அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து விசாரணைகள்லாம் நடந்தது. அவங்க பேசிடுவாங்களா, போய் வீட்டுக்குள்ளே ஒரு மைக்கை கொடுத்து பேச சொன்னாலே பேசலையே, பேசிடுவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் பேசிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டென்ட்னா பேசிடுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, மைக்ரோ கிரீன்ஸுன்னு அந்த அறிவியல் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டால் ஆளே வேறு மாதிரி மாறிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு ஆர்வம், அந்த ஈடுபாடு எல்லார்ட்டையுமே நீங்கள் பார்க்க முடியும். அந்த வெளியில் உட்காந்துருக்கிற சுஜாதா அவர்கள் வேறு, இங்கே வந்து முருங்கை அப்படின்னோடனே அது வேறு. ஓகே, அந்த கண்டென்ட் உள்ளர போய் திரும்ப திரும்ப அவங்க செய்கிறதன் மூலமாக தான் இந்த 8 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. நெக்ஸ்ட், எப்போவுமே பேசிக்ஸ் தான் நான் சொல்கிறேன். இந்த பல விதத்தில் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி சேல்ஸ் சிஸ்டம்ன்ற ஆங்கிளில் இந்த பேசிக்ஸை சொல்கிறேன். யார் வேணாலும் விற்றுடலாம், விற்கிறதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு உற்பத்தியாளராக தான் இருக்கீங்க இன்றைக்கி. ஏன்னா நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம், உற்பத்தியாளருக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எங்கேயா இருந்தாலும் கேவிகேலையோ ஏதோ ஒரு ட்ரைனிங். நம்மளை ஒரு விற்பனையாளருக்கு யாருமே ட்ரைனிங் கொடுக்கல. இன்றைக்கி ஒரு கம்பெனியோட விற்பனையாளர் 100 விதமான ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு வந்து விற்பனையில் நிற்கிறாரு. ஆனால் நமக்கு அப்படியான ட்ரைனிங்லாம் இல்லை. அப்போது ஒரு விற்பனையாளராக நம்ம மாறலைன்னா, அப்படி நம்ம யோசிக்கலைன்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு தான் அந்த படிநிலைகள் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அறிவியல் பூர்வமாக அந்த படிநிலைகள் படி யார் செஞ்சாலும் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சீக்கிரமாக ஒரு சில ஃபண்டிங் ஸ்கீம் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டிங் ஸ்கீம். பிரைம் மினிஸ்டருடைய ஃபார்மலைசேஷன் ஆஃப் ஃபுட் என்டர்பிரைஸ், PMFME அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீமு கீழே 35% மானியம், இல்லைனா அதிகபட்சமாக அடுத்த ஸ்லைட் 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இந்த முறை தான் சொல்லலாமா வேணாமான்னு தெரில. இந்த முறை வந்து இந்த ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம போடும் பொழுது நிறைய பின்னூட்டங்களில் வந்து நெகட்டிவான பின்னூட்டங்களெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி போடும் பொழுது, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னால் பின்னூட்டங்களை பார்க்க முடிஞ்சுது, கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நான் 10 பேரை கொடுக்க முடியும். ஒரு பைசா செலவு இல்லாமல் PMFME ஸ்கீமில் ஃபண்டிங் வாங்கியிருக்கிறாங்க, கிராண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, சப்சிடியும் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இதுக்குன்னே வந்து அடுத்த ஸ்லைட் DRPஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க. உங்களுடைய மாவட்ட தொழில் மையம் போனீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு. நீங்கள் உணவு சார்ந்த தொழிலில் இது மாதிரி பண்ண போகிறேன்னு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா, ப்ராஜெக்டையே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்து லோன் வாங்கி தர வரைக்கும் அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எங்கே சார் போய் கண்டுபிடிக்கிறேன்னா, ஒன்று உங்கள் டிக் ஆஃபீஸில் போய் கேட்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே வருது. டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் மொபைல் நம்பர்னு போட்டிங்கன்னா அழகாக PDF வந்துடுது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமு. நெக்ஸ்ட், இதில் வந்து பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்க்கும் பணம் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்கீமில் கொடுக்க மாட்டாங்க. இதில் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு குழுவுக்கு கொடுக்குறாங்க. SHGயாக இருந்தால் கொடுக்குறாங்க, FPOவாக இருந்தால் கொடுக்குறாங்க. அதாவது பல பேர் சேர்ந்து ஒரு பிராண்டை முன்னேற்றுறாங்க அப்படின்னா, ஒரு FPOக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி பண்ணுறாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு பிராண்டிங் சப்போர்ட்டுக்கு இதில் பணம் இல்லை. நெக்ஸ்ட், ஓகே, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம், PMEGPன்னு சொல்லுவோம். இதுலேயுமே 15% 35% மானியத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நீட்ஸு. நான் இது என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்றது அந்த இதை கொடுத்துட்றேன், நீங்கள் அதோட டாக்குமெண்ட்ஸை பார்த்துக்கலாம். நீட்ஸ்ன்ற ஸ்கீம் புதிய தொழில் முனைவோர்களுக்கான ஒரு ஸ்கீம். இந்த நீட்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஒரு இடத்த வாங்கி கட்டி தொழில் பண்ணலாம். வேறு எந்த இதுலேயுமே வந்து இடத்த வாங்கிறதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. ஆனால் அதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். பட் நீட்ஸ்ன்றது புதுசாக தொழில் GST வச்சுருக்கேன் சார், நீட்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. புதுசாக தொடங்குறவங்களுக்கான ஒரு ஸ்கீம் இது. நெக்ஸ்ட், தென் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் அப் TN அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து டான்சீட் அப்படின்னு ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இது யாருக்குன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி,
இல்லைனா வந்து ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் இருக்கணும். டிபிஐஐடிங்க கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஒரு புத்தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உணவு தொழிலில் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த அனீமிக் குழந்தைகளிடையே வந்து அனீமிக் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், இதுக்கான ஒரு விஷயம் பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு புத்தொழிலுக்கு வந்து கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 15 லட்சம், ஆண்களுக்கு 10 லட்சம், ரூரல் இதுன்னா 15 லட்சம் அவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், இந்த கிராமந்தோறும் புத்தொழில்ன்றது 100 கிராமங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு கிராமத்துக்கு கொடுக்குறாங்க ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. இது ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட ஊரில் ஸ்டார்ட் அப் டீனோட ஆஃபீஸ் இருந்ததுன்னா அவங்கள கேளுங்க. உங்கள் கிராமத்துலேயும் ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா நீங்கள் அவங்க மூலமாக பண்ணலாம். அடுத்து அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ், இது வந்து SC/ST பிரிவினருக்காக கொடுக்குறது. கிட்டத்தட்ட வந்து 1.5 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. சப்சிடி வந்து 35%. ஸோ சப்சிடி இதில் வந்து 35% இருக்குது. எனக்கு இதுலேயுமே புத்தொழிலுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்னுடைய மெம்பர்ஸே ஒரு 3லேருந்து 4 பேர் 85 லட்சம் 90 லட்சம்லாம் இந்த ஸ்கீமில் வாங்கியிருக்கிறாங்க 35% சப்சிடியோட. வித்தவுட் ஸ்பெண்டிங் ஈவன் 1 rupee ஆஸ் பிற பணமாலாம் வேறு எதுவும்லாம் கொடுக்காம இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உறுதியாக இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ ஸ்டார்ட் அப் இண்டியா சீட் ஃபண்டு ஸ்கீம் வந்து இது புத்தொழிலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குல்ல. இப்போ வந்து கொற்றவையா அவங்களுடைய இதில் வந்து பீடி சுற்றுற தொழிலாளர்களுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து இம்பேக்ட் பேசிஸ், இனோவேஷன் இம்பேக்ட் 2 இருக்குது. இனோவேஷன்னா புத்தொழில், இம்பேக்ட்னா ஒரு சாராருக்கு நல்லது செய்கிறது. இம்பேக்ட் பண்ணுற இதாக சோஷியல் என்டர்பிரைஸாக இருந்தாலுமே இந்த ஸ்டார்ட் அப் இண்டியா சீட் ஃபண்ட் ஸ்கீமில் நம்மளால் பணம் வாங்க முடியும். இதுவுமே வந்து கிராண்ட்டாகவும் கிடைக்கிது, அதே மாதிரி லோனாகவும் கிடைக்கிது. அந்தந்த ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இது ஸ்டார்ட் அப் இண்டியா சீட் ஃபண்டு. நீங்கள் அப்ளை பண்ணி 45 நாளைக்குள்ளே ஒன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், இல்லைனா ஏன் கொடுக்கலன்னு அவர் சொல்லணும். எல்லாத்தையுமே ஆன்லைனில் பார்த்துடலாம். மேலேருந்து எல்லாருமே டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியும். இதுக்கு அந்தந்த ஊரில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதுக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கும். அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து இப்போ நிறைய கொடுக்குறாங்க. சில எதுலையெல்லாம் இது கொடுக்க முடியாதுன்ற இதெல்லாம் அக்ரி இன்ஃப்ராவில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் PMFMEயில் வாங்கியிருந்தாலும் அக்ரி இன்ஃப்ராலேருந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபண்டு நீங்கள் புது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட், ஸோ அதே மாதிரி நிதி பிரயாஸ் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணாவது இன்னோவேட்டிவ் ஃபுட் டெக்னாலஜி. இப்போ அவங்க பண்ணாங்க இல்லையா, முட்டை, சைவ முட்டைன்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்டை பண்ணுறதுக்கே 10 லட்சம் தராங்க. வேறு எதுக்குள்ள R&D ஒர்க்குக்கே 10 லட்சம் தராங்க. சார் நான் வந்து இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணலான் இருக்கேன், இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த சாராருக்கு வந்து நல்லது, இந்த ஆட்டிசம் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணலான் இருக்கேன். இது மாதிரி ஏதோ ஒரு இன்னோவேட்டிவ் ஃபுட் டெக்னாலஜி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தாராளமாக நிதி பிரயாஸ்ன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்குமே நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரொட்டேஷ்னல் கால்ஃபார், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3லேருந்து 4 வாட்டி இந்த கால்ஃபார் வந்துகிட்டே இருக்கும். இது இன்னொரு நல்ல விஷயம், இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், ரஃப்தார் அப்படின்ற ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுவும் வந்து ஒரு புத்தொழில் இல்லைனா ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். இதுவும் ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து 5 வாட்டி வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னா AOP, அக்ரி ப்ரோனர்ஷிப் ஓரியன்டேஷன். இதில் 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க நீங்கள் ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதுக்கு. அடுத்தது SAIP அப்படின்ற ஸ்கீம், ஸ்டார்ட் அப் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ப்ரோக்ராம். இதில் 25 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. எதுக்கு சார் பணம் கொடுக்குறாங்கன்னா இது ரெண்டுமே பியூர்லி கிராண்ட்டுங்க, திரும்ப செலுத்த வேண்டாத ஒரு கடன். ஆனால் இது வந்து ஒரு புது விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, உணவுலேயே வந்து ஒரு புது ப்ராடக்டை நீங்கள் வந்து கொண்டு வரீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்லாம் இருக்குது. இப்போ முருங்கையவே வந்து அரிசியில் இது பண்ணி ஃபோர்ட்டிஃபைடு ரைஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான புது விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு இம்பேக்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரஃப்தாரை யூஸ் பண்ணலாம். இங்கே தானியா தினேஷ் அவர்கள் வந்து ரஃப்தாரில் பயனடைஞ்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து ரஃப்தார் ஸ்கீமில் பயனடைஞ்சவங்க இருக்காங்க. 25 லட்சம் வரைக்கும். கோயம்புத்தூரில் வந்து PVR ஃபுட்ஸு, எனக்கு தெரிஞ்ச அக்ரி ஸ்டார்ட் அப் 1ல் அவங்க பேசினாங்கன்னு நினைக்கிறேன், சுபத்ரா அப்படின்றவங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 23 லட்சம் தமிழ்நாட்டில்
அதிகபட்சமாக பெற்ற பெண்மணி அவங்க. என்ன ப்ராடக்ட்னா மில்லட்டில் ஈர மாவு, தோசை பேட்டர் இருக்குது இல்லைங்களா, இதில் மில்லட்டில் ஈர மாவு பண்ணுற டெக்னாலஜிக்காக அவங்களுக்கு வந்து 23 லட்ச ரூபா கொடுத்தாங்க இந்த ரஃப்தாரில். ஸோ இது தவிர புத்தொழிலுக்கு இன்னும் 2 EDITNல 2 ஸ்கீம் இருக்குது. இதை நீங்கள் எங்களோட இன்குபேஷன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். 3 லட்சம் வந்து ஒன்று, இன்னொன்று 7 லட்சம். இங்கே இருக்கிற எல்லாருமே உணவு தான் அப்படின்றது நான் நினைக்கல. நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், பெண்களுடைய கணவர்களாக இருக்கலாம், இல்லை ஆண்களுடைய மனைவிகளாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஒரு புதிய டெக்னாலஜி பண்ணலாம் அக்ரியில் அப்படின்னா, ஒரு புது டிவைஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பேப்பரில் வரைஞ்சி தான் சார் வச்சுருக்கேன், இதுக்கு மேலே எங்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கனால, நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்க பேப்பருக்கு 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க அந்த படத்துக்கு. அது உண்மையிலே சாத்தியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அந்த 3 லட்ச ரூபா வச்சு ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை டெவலப் பண்ணுறதுக்கு 7 லட்ச ரூபா கொடுப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 10 லட்ச ரூபா 2 ஆண்டுகளுக்குள்ளே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து புத்தொழிலுக்கு. ஸோ மற்ற எல்லாமே வாழ்ந்து காட்டுவோம் ஸ்கீமில் என்டர்பிரைஸ் குரூப்பு எடுத்துவாங்க. அடுத்து என்டர்பிரைஸ் குரூப் ஒரு குரூப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சீட் கேபிட்டல் 40,000 ஒரு இது இருக்குது. இண்டிவிஜுவல் மெம்பருக்கு 35,000, 35% சப்சிடியில் அது வரும். நெக்ஸ்ட் இதில் ஒன்று என்னென்ன கேட்டகரி வருதுன்னு பாருங்கள். ஆரஞ்சு ஹை இம்பேக்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஹை இம்பேக்ட் ஃபுட்டுன்னு எதை நினைக்கிறாங்கன்னு இதில் பார்த்துக்கலாம். ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, ஜூட்டு சணல் பேஸ் பண்ணது, டெய்ரி ப்ராடக்ட்ஸு, தென் காஃபி சீட் ப்ராசஸிங், இதெல்லாம் வந்து ஹை இம்பேக்ட்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸில் லோன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸோ மேட்சிங் அண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது இண்டிவிஜுவலுக்கு கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாயில் அதிகபட்சம் 30% வந்து சப்சிடியில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸோ அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் குரூப்புக்கு சேம் 75,000 ஒரு ப்ரொடியூசர் குரூப்புக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் பார்த்ததுலையே. நீங்கள் புதுசாக வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறீங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற தரத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. உங்களோட உணவு தொழிற்சாலையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஏற்றுமதி தரத்துக்கு நான் மாற்ற போகிறேன், எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு 50% கிட்ட இன்சென்டிவாக வந்து கொடுக்குறாங்க. எங்களுடையது வந்து ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். இது வந்து ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெரியகுளம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ், உறுப்பு கல்லூரி பெரியகுளமில் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். நம்மளோட இது பேர் EDI பெரியகுளம் ஹார்டி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம், தோட்டக்கலை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி TNAU வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். இது ஒரு செக்ஷன் 8 கம்பெனி, அதாவது லாப நோக்கு இல்லாத ஒரு நிறுவனம். அங்கே வந்து முதன்மை செயல் அலுவலராக இருக்கேன். இன்குபேஷன்றது என்ன சார், அது எப்படி சார் ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு ஐடியாவோட வர்றீங்க. இப்போ ஐடியாவோட வர்றீங்க அப்படின்றதுல யாரை சேர்த்துக்கலான்னா, சேலத்துலேருந்து ஒரு பெண்மணி என்னை பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. அவங்க ஐடியாவோட வந்தாங்களா? இல்லை, ஐடியாவோட வரல. இப்போ ஐடியாவோட வர்றீங்களோ இல்லை ஐடியா இல்லாமல் வர்றீங்களோ, ஐடியா இல்லாமல் வந்தால் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இல்லை நீங்கள் ஐடியாவோடய வர்றீங்க அப்படின்னா அந்த ஐடியாவை நர்ச்சர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, வேலிடேஷன்லேருந்து லைசன்சிங்லேருந்து ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து எல்லாமே கொடுத்து உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக மாற்றுறதுக்கு ஓராண்டு காலம் உறுப்பினர் மாதிரி உங்களை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு உறுப்பினர் கட்டணங்கள் உண்டு. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோம்னா, மென்டாரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபினான்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த சர்வீசஸ்லாம் அங்கே கொடுக்குறோம். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஈஷா நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.